நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஃபஸ்ட் எமௌண்ட்டே விழுந்துருச்சுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான டைமண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட் வந்து எடுத்துட்டோம். ஸோ இது யாருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் யாருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் முக்கியமான எமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் தான், இந்த டிஓ அமௌண்ட் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் யாருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஸோ ரைட் வாங்க அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி எமௌண்ட் ராயல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எமௌண்ட் வந்து எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டினியூஸாக வந்து 2 வாட்டி 30 ரூபா ஆஃபர் வந்தது. 30 ரூபா ஆஃபர் வந்ததுனாலே நம்மளுக்கு வந்து 600 டைமண்ட் அதிலே சேவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒன்று போட்டு கொடுத்து இந்த எமௌண்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கில்டு வந்து 6வது லெவல் ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்ம கில்டில் பார்த்தீங்கன்னா 28 பேர் இருக்காங்க. இப்போ வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால 45 பேர் தேவைப்படுது. ஸோ அந்த 45ல் இன்னும் ஒரு 13 பேர் நம்ம கில்டுக்கு தேவை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் டிஎம் பண்ணி உங்களை டேரெக்டாக வந்து கில்டில் சேர்த்து வரேன். ஸோ நம்ம வந்து காலையில் 4 மணிக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஸ்பின் பண்ணுறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்னுக்கு வந்து 90 டைமண்ட் கேட்டிருக்கானுங்க. நான் வந்து 67 டைமண்ட் கேட்பாங்க அப்படின்ட்டு வந்து எதிர்பார்த்தேன். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹார்ட் ஒரு எமௌண்ட்டு, இந்த எமௌண்ட்டுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு வந்து போன வருஷம் வந்திருக்கும். இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் பிச்சு போடுற எமௌண்ட்டு. இதில் வந்து 3 டிஓ எமௌண்ட்டு, ஒரு சோலோ எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 எமௌண்ட்டுமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு எமௌண்ட் மட்டும் போதும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எந்த எமௌண்ட் வந்தாலும் அவங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 4 எமௌண்ட்டில் நமக்கு எந்த எமௌண்ட் விலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைசி வரைக்கும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியர் கேட்ச் வந்து கொடுத்தாச்சு. நமக்கு தெரிஞ்ச ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஒரு 4-5 முறை கிளியர் கேட்ச் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்டில் போயிட்டு ஒரு கோல்ட் ராயலில் ஸ்பின்னை போடுவோம். ஃபஸ்ட்டு கோல்ட் ராயலில் ஸ்பின்னை போட்டு அதுக்கப்புறம் டைமண்ட் ராயல்லையும் போடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து இன்னும் பேனர் இன்னும் ஓப்பன் ஆகலை. கரெக்டாக 4 மணிக்கு நான் சுற்றுறப்ப சும்மா சொல்ல கிடையாது. ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு எமௌண்ட் எடுக்கணும்னா 900 டைமண்ட் தேவைப்படும். 900 டைமண்ட் இருந்தால் நம்ம வந்து ஒரு எமௌண்ட் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்ட் ராயலில் ஒரு 10 ஸ்பின்னை போடுவோம். 10 ஸ்பின் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பின்னை போடுறதுல 5 ஸ்பின் போடுவோம். ஸோ 5 ஸ்பின் போட்டாச்சு. கொடுத்துட்டானா இல்லைங்க, அந்த பிங்க்கு ஒயிட்டு தவிர்த்து எல்லோ கலர் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு எமௌண்ட் வந்து கிடைச்ச மாதிரிங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ டைமண்டில் வந்து இந்த எமௌண்ட்டை கொடுக்குறான்னு பார்ப்போம். நம்மகிட்ட 802 டைமண்ட் இருந்தது, 800 சம்திங் டைமண்ட் இருந்தது. மறுபடியும் ஒரு அகைன் 5 கொடுக்கல. இந்த இதுவே கொடுத்து ஏமாத்துறானுங்க. இதுவும் டைமிங்கில் கொடுக்குறானுங்க. பட்டு பர்மனெண்ட் இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. அகைன் ஒரு 5 ஸ்பின்னில் கொடுக்குறானான்னு பார்ப்போங்களா? இல்லைங்க, கொடுக்கல, ஏமாற்றிட்டான். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஹேமரே கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. இதெல்லாம் தேவையா? எதனா ஒரு பேண்ட்டோ ஷர்ட்டோ எதனா கொடுத்தா கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். சரி, கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின் போடுவோம். கோல்ட் ராயில் அந்த பண்டல் ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு. ஸோ பரவாயில்ல, வவுச்சர்ஸ் இருக்கிறதுனால சும்மா ஒரு 10 ஸ்பின் போடுவோம். ஒரு அகைன் ஒரு 5 ஸ்பின்னில் கொடுக்குறானா? கொடுத்துருங்கடா. இல்லைங்க, ஏமாற்றிட்டாங்க. அந்த ஒயிட் கலர் வரும்போது எல்லோ கலரில் வர மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. சரி, பட் பார்ப்போம் கொடுக்குறானா இல்லையான்னு பார்ப்போம். அகைன் ஒரு 5 ஸ்பின்னு போடுவோமா? அந்த அமௌண்ட் நல்லா கிளிக் பண்ணிவிட்டு போடுவோம். ஒரு 90 ஸ்பின்னு கொடுக்கலங்க, ஏமாற்றிட்டான். எப்போ கொடுப்பான்னு தெரியலையே. இன்னும் நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனாலும் நமக்கு வர இன்னும் ஒரு 100 டைமண்ட் தேவைப்படும். ஒரு 80 ரூபா டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்ப்போம் கொடுக்குறானான்னு பார்க்கலாங்க. அகைன் ஒரு 90 கொடுத்துட்றா, ஏமாத்திரானுங்க. ஸ்கிப் அடிச்சாவது கொடுப்பானுங்கன்னு பார்க்குறேன், கொடுக்க மாட்டானுங்க. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 262 லக்கு பார்த்தீங்கன்னா 20 வந்துருச்சுங்க. 69 மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓ, அதுலையா? நமக்கு வந்து 20 இருக்குன்னு லக்கு. ஸோ அந்த 20ல் கொடுத்துருவானா? விழுமா? இந்த இதில் விழுந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருங்கடா. ஏங்க எல்லோ கலர் கொடுத்துட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன் வருது. எந்த எமௌண்ட்டுன்னு தெரியலையே. போட்டு டாப் எமௌண்ட்டே விழுந்துருச்சுங்க. காலைல 4 மணிக்கு ஸ்பின் பண்ணதில் ஒரு லக்கு கிடச்சிருக்கு. பட் எமௌண்ட் வைஸ் பொறுத்த வரைக்கும் நான் எது கொடுத்தாலும் ஓகேன்றது தான் இருந்தேன். பட் டாப்பே கொடுத்துட்டானுங்க. ஆல்ரெடி இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஓ எமௌண்ட் ஒன்று இருக்கும். பட் ஆனால் அது வந்து நார்மலாக தான் இருக்கும், அந்த கிளாப் தட்டுற எமௌண்ட்டு. பட் இது வந்து பயங்கரங்க. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக விட்டுருக்கானுங்க. எமௌண்ட் வந்து பயங்கரமாக இருக்குதுங்க. எக்யூப் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். பார்க்கலாருங்க. எக்யூப் எதில் கொடுப்போம்? நம்ம எதனா ஒரு முக்கியமான எமௌண்ட் ஒன்று தூக்கிட்டு அதில் வந்து செட் பண்ணிட்டு பார்க்கலாருங்க. எதில் வைக்கிறது? இந்த லாஸ்ட்டில் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். பட் இருங்க, எக்யூப் பண்ணி பார்க்கலாம். அந்த லாஸ்ட்டு ஓகே, அதில் வைப்போம். இருங்க, எக்யூப் கொடுக்கலாமா? எக்யூப் கொடுத்தா அதுதான் வரும் போல இருக்கு. சரி, ஓகே, இருங்க, எக்யூப் கொடுத்தாச்சு. சூப்பருங்க. போடுங்க, எமௌண்ட்டை போடுவோம். பயங்கரமாக இருக்குங்க எமௌண்ட்டு.
அதுவும் இந்த பின்னாடி இருக்கிற லாபிக்கும் இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. செமையாக இருங்க எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதேமாரி உங்களுக்கு எதனா எடுத்து கொடுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதேமாரி என் ஐடியிலும் ஸ்பின் பண்ணுவேன். நான் ஸ்பின் பண்ணும்போது நான் வந்து கண்டென்ட் போடுறேன். ஓகே, பாய்.